மனிதர்கள். ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிடுவான். அதனால அவன் வாழ்க்கையே வந்து நாசமா வந்து போயிடும். ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு தன்னை ரேப் பண்ணவனை தேடி அந்த பொண்ணு வந்து போவா. அப்போ அவன் வாழ்க்கை ரொம்பவே நாசமா போயிட்டு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கைய நாசமா வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கத அவன் வந்து கண்ணால வந்து பாப்பா. முழுசா நாசமா போயிருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா நாசமாயிட்டு இருக்கும் அவனோட வாழ்க்கை. அப்போ தான் வாழ்க்கை நாசமா போனோட வாழ்க்கை நாசமா போகக்கூடாது அப்படின்னு அவன் நினைச்சு அவன் கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகி அவனை திருத்தி நல்ல மனுஷனா வந்து ஆக்குவா. கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அவன் திருந்தி ரொம்பவே நல்ல வாழ்க்கைக்கு வந்து போயிடுவான். ஆனா ஏற்கனவே நாசமா போயிட்டு இருந்த இவரோட வாழ்க்கை ரொம்பவே நாசமா வந்து போயிடும். இதுக்கு பதிலாக இந்த கேரக்டரை கொண்டிருக்கலாமே அப்படின்னு பல வாசகர்கள் இந்த புக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜெயகாந்தன் அவர்கிட்ட வந்து கேட்டாங்களா. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன சொன்னாங்கிறத நான் வந்து லாஸ்ட்ல வந்து சொல்றேன். இப்போ இந்த புக்கை பத்தி பார்க்கலாம். இப்போ 2026ல இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணா கூட எப்படா இந்த மாதிரிலாம் வந்து எழுதியிருக்காங்க, எப்படிலாம் ஆத்தர் வந்து யோசிச்சிருக்காங்களே, வா சூப்பர் அப்படின்னு வந்து தோணும். ஆனா 1970ல இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு கதையை வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எப்படிதான் வந்து எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த புக்குக்கு பல எதிர்ப்புகள் வந்து வந்துச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கதையில தொடர் கதையான இந்த கதை வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கூட வழங்கியிருக்காங்க. நான் இந்த புக்கை 3 வருஷம் முன்னாடியே வந்து படித்தேன். ஆனால் நான் ஏன் இப்போ ரிவ்யூ போடுறேன் அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் புக்கு வர்றதுக்கான காரணமே அக்னி பிரவேசம் தான், ஜெயகாந்தன் அவர்களுடையது. அந்த புத்தகத்துக்கு பல எதிர்ப்பு வந்து வந்தது. அந்த புக் படிச்சுனா இந்த புக்கு வந்து ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து புக் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே வந்து இல்லை. சரி ஃபர்ஸ்ட் புக்கை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சில நேரம் சில மனிதர்கள் புக்கை வந்து ரிவ்யூ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். அக்னி பிரவேசம் புக்குக்கும் கடுமையான பல எதிர்ப்புகள் வந்து வந்துச்சு. எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எழுதலாம், நம்ம பண்பாடு கலாச்சாரம் இது வந்து கிடையவே அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்கள் வந்து வந்துச்சான். அப்போதான் ஜெயகாந்தன் அவர்கள், ஓ நம்ம பண்பாடு கலாச்சாரம் கிடையாதா, உங்களால இதை ஏத்துக்க முடியல, சரி நான் உங்க எல்லாருக்குமே தேவையான பிடிச்ச மாதிரியான ஒரு கதையை வந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா அவர் எழுதுனதுன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படி அக்னி பிரவேசத்துல என்னதான் வந்து இருந்துச்சு. ஏன்னா அக்னி பிரவேசம் இல்லைன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் அக்னி பிரவேசம்ல என்னதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்னி பிரவேசம் இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து 17 வயசு தான் வந்து இருக்கும். காலேஜ் வந்து படிச்சுட்டு வந்து இருக்கா. வெளியே சரியான மழை, காலேஜுக்கு வெளியே வந்து இவ வந்து நிக்கிறா. அப்போ வந்து ஒரு கார் வந்து வருது. அதுல வந்து ஒரு பையன் வந்து இருக்கா. நான் வந்து உங்களை வீட்டை ட்ரா பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். இவன் வந்து தயங்குறா. பட் இருந்தாலும் சரி ரொம்ப மழையா இருக்கே, நம்ம கார்ல போயிட்டான்னு சொல்லிட்டு இவளும் அந்த கார்ல வந்து ஏறிடா. அப்போ அந்த பையன் வந்து இவகிட்ட தப்பா வந்து நடந்துக்கிறான். இவளுக்கு வந்து தப்பு அப்படின்னு வந்து லேஸே வந்து பண்ண லேட் ஆகுது. ஏன்னா மெச்சூர் ரொம்ப கம்மி, பயங்கர இன்னசென்ட். அவள் லேஸ் ஆகுறக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அழுதுட்டு வேமா ஓடி போய் அம்மா கிட்ட போய் சொல்றா, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுக்கும் என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. அவங்க அம்மாவும் சரி சரி விடு, ஒன்றும் இல்லை, இதனால அவன் வாழ்க்கையில வந்து ஒன்றும் ஆக போறது வந்து கிடையாது, எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவள் தலையில தண்ணிலாம் வந்து ஊத்திட்டு அவளை வந்து தேத்தி உலக வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த கதை வந்து முடிஞ்சு போயிடுது. இந்த கதை வந்த உடனே பயங்கரமான விமர்சனங்கள் வாசகர்கிட்ட இருந்து. எப்படி நீங்க வந்து அப்படி எழுதலாம், ஒரு பொண்ணு கெட்டு போயிருக்கா, அவங்க அம்மா வந்து எப்படி வந்து ஏத்துப்பாங்க, அப்ப அவங்க அம்மாவும் அந்த மாதிரி பொண்ணுதானா அப்படிலாம் சொல்லி வந்து கேட்டாங்களா. இது ரொம்ப தப்பு, நம்ம கலாச்சாரம் பண்பாடு வந்து இது வந்து கிடையாது. ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டா அப்படின்னா எப்படி அவளை வந்து வீட்டுக்கு சேர்த்துக்கிறது, அவளால எப்படி சமூகத்துல வாழ முடியாது, கெட்டு போயிட்டா அவ்வளவுதான், இது ரொம்ப தப்பு, அவளால ஏத்துக்கலாம் முடியாது அப்படிலாம் வந்து பயங்கரமா வந்து பேசினாங்களா. அதனாலதான் ஜெயகாந்தன் அவர்கள் சரி வேற மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னி பிரவேசம் கதையே தான் நான் வேற மாதிரி எண்டிங் எழுதலைன்னா இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள். வாங்க இப்போ இதை பத்தி பார்க்கலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, கங்கா தான் இந்த கதையோடைய கதாநாயகி. பஸ்ல வந்து போயிட்டு இருக்கா வேலைக்காக. வெளியே சரியான மழை வந்து பெய்து பஸ்ல வந்து உரசுறாங்க. வேணும் தான் உரசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து நல்லாவே தெரியுது. பயங்கர எரிச்சப்படுறா. எனக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு இடம் கிடைச்சிச்சு, ஓடி போய் வந்து உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு ஒரு கதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறா. அது என்ன கதை தெரியுமா? அக்னி பிரவேசம். இந்த கதை தான். இந்த கதை படிச்சு முடிச்சோடனே அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே வந்து கதை எழுதியிருக்காங்க, ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் வேறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நினைக்கிறா. சே, இதுல உள்ள மாதிரி எனக்கும் வந்து நடந்துச்சுன்னா என் வாழ்க்கை இப்போ இப்படி இருந்திருக்காரு, நான் எப்படியோ வந்து இருப்பேன், சந்தோஷமா வந்து இருந்திருப்பேன்னு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறா. அப்படி என்ன நடந்துச்சு? இதே கதை தான் அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஆனா எண்டிங் மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. அது என்ன தெரியுமா?
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கங்கா வந்து காலேஜ் படிச்சிருக்கும் போது நடந்த கதை தான் வந்து இது. வெளியே சரியான மழை. காலேஜுக்கு வெளியே கங்கா வந்து நிக்கிறா. அப்போ ஒரு கார் வருது. காருக்குள்ள ஒரு பையன், நான் உங்களை ட்ரா பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். இவளுக்கு தயக்கமா இருக்கு. இருந்தாலும் கங்கா சரி மழையா இருக்கே நம்ம போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி போயிடுறா. கார் எங்கோ ஒரு இடத்துல போய் நிக்குது. அங்க அந்த பையன் வந்து கங்கா கிட்ட தப்பா வந்து நடந்துக்கிறான். கங்காக்கு ஒண்ணுமே வந்து புரியல. சின்ன பொண்ணுல அவ மெச்சூர் ரொம்பவே கம்மி. ஸோ வந்து நடந்து போச்சு. ஓடி போய் அம்மாட்ட போய் அழுதுட்டே வந்து சொல்றா, அம்மா நான் வந்து கெட்டு போயிட்டேன் அப்படின்னு வந்து அழுதுட்டே வந்து சொல்றா. அக்னி பிரவேச கடையில வந்து என்ன நடக்கும்? உங்க அம்மா சரிம்மா ஒண்ணு இல்லம்மா யாருக்கும் சொல்ல வேண்டாம், சரி பண்ணிடலாம், இதனால உன் வாழ்க்கையில ஒன்றும் ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவத்தில தண்ணி ஊத்திட்டு வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா கங்கா வாழ்க்கையில அப்படி வந்து நடக்கல. இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே உங்க அம்மா ஊரையே கூட்டி அசிங்கமா வந்து கங்கா வந்து பேசுறாங்க. அப்புறம் என்ன, ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டா என்ன எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்களே, தெருவே வந்து வேடிக்கை பார்க்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி வந்து பேசுறாங்க. கங்கா கூனி குறுகி நிக்கிறா. அவளுக்கே வந்து அசிங்கமா இருக்கு. ஆக்சுவலி அது மேல அவ மேல தப்பே வந்து கிடையாதுல்ல. அவளை யாரோ ஒருத்தவங்க ரேப் தான் வந்து பண்ணிருக்காங்க. பட் அவ ரொம்பவே அசிங்கப்பட்டு அங்க வந்து நிப்பா. அவங்க அம்மா அவ்வளோ பேச்சு வந்து பேசுவாங்க. அவங்க அண்ணா, சொந்த கூட பிறந்த அண்ணா, அவளையும் அவங்க அம்மா வீட்டை எடுத்து துரத்தி வந்து விட்டுருவாங்க. தெருவுக்கு இல்ல ஊருக்கே வந்து தெரிஞ்சு போயிடும் கங்கா வந்து கெட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கங்காவும் அவங்க அம்மா நடு ரோட்ல வந்து நிப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்க ஒரு மாமாக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அவர் யாரு தெரியுமா? அந்த மாமா பேரு வெங்கட்ராமன், வெங்கு மாமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு லாயர். அவர் தான் வந்து கங்காவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டு கங்காவை வந்து படிக்க வைப்பாங்க. அதனாலதான் கங்கா படிச்சு ஒரு வேலைக்கு வந்து போவா. அது காரணம் வந்து வெங்கு மாமா தான். இதை கேட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து வெங்கு மாமா ரொம்ப நல்லவர் அப்படின்னால வந்து தோணும். ஆனா அதெல்லாம் வந்து கிடையவே வந்து கிடையாது. இந்த புக்லாம் எந்த கேரக்டருமே வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லவே வந்து முடியாது. என்னதான் வெங்கு மாமா கங்காவை வந்து படிக்க வச்சாலும் அதனாலதான் கங்காவை வந்து ஒரு வேலைக்கே வந்து போவா. ஆனா அவருக்கு எப்பவுமே கங்கா மேல ஒரு கண் இருந்துட்டே தான் வந்து இருக்கும். எப்பவுமே தப்பாவே அவளை வந்து பேசிட்டே வந்து இருப்பாங்க. ஒரு மாதிரி பேசுவாங்க. கங்கா மேல அவருக்கு வந்து ஒரு கண்ணு இருந்துட்டே வந்து இருக்கும். வயசுக்கு ஏற்றவர் மாதிரியே வந்து இருக்கவே வந்து மாட்டாரு. கங்காக்கே ஒரு மாதிரி எரிச்சலா வந்து இருக்கும். ஆனாலும் பொறுத்துக்கிட்டே வந்து இருப்பா. என்னதான் இருந்தாலும் நம்ம மாமா படிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கங்கா கிட்ட தப்பா நடந்துக்கலாம் வந்து அவர் வந்து ட்ரை பண்ணுவாரு நிறைய தடவை. இப்படிதான் வந்து இந்த கதை வந்து ஆரம்பிக்கும். இந்த கதைக்குள்ள அந்த கதையை வந்து அக்னி பிரவேசம் அப்படிங்கிற கதையை கங்கா படிச்ச உடனே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவா. அப்படி என் கதை மாதிரியே இருக்கு, என் வாழ்க்கையா இருந்த கதை தான், ஆனா எண்டிங் மட்டும் வேற மாதிரிக்க வந்து இருக்கு. இந்த கதையில உள்ள அம்மா மாதிரி என் அம்மாவும் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை இப்போ இப்படி இருந்திருக்காது, நல்லா இருந்திருக்குமே, நான் இந்த நிலைமை வந்து இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே வந்து வருத்தப்படுவா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட அந்த கதையை கொடுத்து அவ வந்து படிக்க சொல்லுவா. என்னதான் அவங்க அம்மாவும் அவளும் ஒரே வீட்டுல இருந்தாலும் அவளும் அம்மா பார்த்தா ஒரு வீட்டில் வந்து இருப்பாங்க. அண்ணெல்லாம் வந்து வேற வீட்டில் வந்து தான் வந்து இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அவளும் ஒரே வீட்டில் இருந்தாலுமே இந்த வருஷத்துல ரொம்ப வருஷமா அவன் அம்மா கிட்ட அவன் வந்து சரியா மூஞ்சி கொடுத்தே வந்து பேச மாட்டா. அம்மா அப்படிங்கிறதுக்கு வந்து கூப்பிட வந்து மாட்டா. அவன் அம்மாக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என் பொண்ணு வாழ்க்கை நானே கெடுத்துட்டேனோ அப்படின்னு குற்ற உணர்ச்சியா வந்து அவங்க அம்மாவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க நினைச்சு. இவன் ஏன் இப்படி இருக்கா, யார்ட்டையும் பேச மாட்டா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருக்க மாட்டாங்களா, ஆஃபீஸ்லாம் இப்படிதான் வந்து இருப்பாளா, அவன் சிரிச்சு பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப நினச்சி வந்து வருத்தப்பட்டுட்டே தான் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கங்கா வந்து இந்த கதையை கொடுத்து அவங்க அம்மா வந்து படிக்க வந்து சொல்லுவா. அந்த கதையை படிச்சு முடிச்ச உடனே அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, குற்ற உணர்ச்சி ஆவாங்க. நான் தான் என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துட்டேனோ, ஒருவேளை இந்த கதையில வர அம்மா மாதிரி நான் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுது புலம்புவாங்க. யார்கிட்ட தெரியுமா? வெங்கு மாமா கிட்ட. போய் அந்த ஆள் கிட்ட. அந்த ஆள் லூசு மாதிரிக்கு வந்து கத்துவான். என்ன நீ பேசுற, நீ தான் சரியான அம்மா, எந்த அம்மாவா இருந்தாலும் இப்படிதான் வந்து பண்ணுவா, இவன் கிடக்குறான், இவன் கதை ஒரு கேவலமான கதை, இப்பெல்லாம் எப்படி கதை எழுதுறாங்க சி அப்படின்னு சொல்லி ரைட்டரே போட்டு வந்து அசிங்கமா வந்து திட்டுவாங்க. அவள லூசா, பைத்தியக்காரியா, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து படிக்கிறா அவெல்லாம் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, முடிஞ்சா அவளுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருந்தா அவனே தேடி கண்டுபிடிக்க சொல்லு, அவன்கிட்ட வேணா ஒப்பாட்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாமா வந்து பேசுவாரு. அப்போனா கங்கா வந்து வேலை முடிச்சு வீட்டுக்குள்ள வருவா. இது வந்து அவ காதுல வந்து விழுந்துரும் இந்த கடைசி வரிகள். அவளுக்கு சாமர்த்தியம் இருந்தா அவனே போய் தேடி கண்டுபிடிக்க சொல்லு அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் வந்து அவ காதுல வந்து விழுந்துரும். அப்பதான் கங்கா வந்து முடிவெடுப்பா, நம்ம ஏன் அவனை தேடி கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கை ஒருத்தன் நாசமா இருக்கிறான், அவனை வந்து நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்
அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 12 வருஷம் வந்து ஆயிரும். 12 வருஷம் வரைக்கும் அவருக்கு தாட்டே வந்து வராது, அவனை மறுபடியும் பார்க்கணும், அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெங்கு மாமா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனை முடிவே எடுப்பா, என்ன ஆனாலும் நான் அவனை வந்து தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனையும் தேடி கண்டுபிடிச்சிடுவா கங்கா. அவன் பேர் வந்து பிரபு. சரி, எப்படி தேடி கண்டுபிடிப்பா, அதை வந்து புக்ல வந்து டீட்டெயில்டா வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க புக்கு படிக்கும் போது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் வாழ்க்கை ரொம்பவே நாசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முழுசா நாசமா இருக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிஞ்சு வந்து போயிட்டு இருக்கும். பிரபு வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், சுத்தமா பொறுப்பு வந்து இருக்காது, டெய்லி குடிச்சுக்கிட்டு சும்மா ஊசிட்டு வந்து இருப்பான். அவனை பார்த்தோன்னே கங்காக்கு நியாயமா கங்கா வந்து என்ன பண்ணணும், ஒருத்தன் வந்து அவளை வந்து ரேப் பண்ணிட்டா, கொன்றிருக்கணும் இல்லையா, என்னை ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லி கேட்டிருக்கணும், போலீஸை பிடிச்சி கொடுத்துருக்கணும், அவனை போட்டு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்ல. அவனை பார்த்த உடனே வந்து கங்காக்கு வந்து ரொம்ப பாவமா வந்து போயிடும். பாவமானு சொல்ல முடியாது, என்னன்னே வந்து தெரியல. 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து ஆயிடுவாங்க. இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா, டெய்லி மீட் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுவாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா வந்து ஆயிடுவாங்க. பிரபுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்திருப்பா மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து கங்காவை ரேப் பண்ணும் போது என்ன வயசு, கங்காவுக்கு 17 வயசு. அந்த வயசுல ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு வந்து அப்போ வந்து இருக்கும். கங்காவும் மஞ்சுவும் ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப என்னன்னே வந்து புரியாது, ரேப் பண்ண ஒருத்தன் கூட கங்கா வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவா, ஃபேமிலி ஃப்ரெண்டா வந்து ஆயிடுவாங்க. அவனையும் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லவே வந்து முடியாது. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் தெரியுமா, யாருமே நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எழுதியிருப்பாங்க. உங்களால் இமேஜின் பண்ண வந்து முடியுதா, ரேபிஸ்ட் ஒருத்தன் கூட வந்து ஃப்ரெண்டா ஆகுறத. அந்த அளவுக்கு செம்மையா வந்து ரைட்டிங் வந்து எழுதியிருந்தாங்க. கேட்குறக்கு உங்களுக்கே வந்து ஒரு மாதிரியா இருக்கும், ஆனால் படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து தெரியாது, செம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஆயிடுவாங்க. பருவம் பார்க்கும்போது நமக்கே வந்து பாவமாக வந்து இருக்கும் ஒரு ரேபிஸ்ட்டை பார்க்கும்போது. அந்த அளவுக்கு பாவம் அப்படின்னு சொல்ல முடியாது, 1% பாவம், ஆனால் 99% எனக்கு வந்து அவனை வந்து பிடிக்கவே வந்து பிடிக்காது. எனக்கு வந்து கங்கா அவனை நினச்சி ரொம்பவே பாவமாக வந்து இருந்துச்சு. ஆனால் கங்கா இப்பெல்லாம் பண்ணும்போது கங்காயே வந்து எனக்கு வந்து பிடிக்காம வந்து போச்சு. அப்படிதான் இந்த புக்கில் வந்து இருக்கு, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்க அம்மா கூட இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து அவங்க அம்மா மேலே வந்து கோவம் வரும். ஆனாலும் கங்கா வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மானா வந்து பார்த்துக்குருவாங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம். ஸோ என்னடா இது, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னே வந்து சொல்ல முடியாது. சரியான டைட்டில் வந்து இந்த புக் வந்து வச்சிருக்காங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் யார் யாரையான சுச்சுவேஷன்ல எப்படி இருப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லாருமே நல்லவங்களாம் இருக்க மாட்டாங்க, கெட்டவங்களாவும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டைட்டில்லாம் வந்து வச்சிருக்காங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் செம்மையா வந்து ஆப்ட் ஆகுது இந்த புக்குக்கு இந்த டைட்டில். இந்த புக்கோட எண்டிங் வந்து எப்படி இருக்கும்னா, நான் முன்னவே சொன்ன மாதிரி அவன் வாழ்க்கை ரொம்பவே நாசமா போயிட்டு இருக்கும் இல்லையா, அவனை திருத்தி நல்வழிப்படுத்துவா கங்கா. அவன் குடிக்கெல்லாம் அடிமையாகி வீட்லயே அவனை வந்து மதிக்க மாட்டாங்க, ஆனா அவன் நல்ல ஒரு மனுஷனா மாத்துவா கங்கா. நல்ல மனுஷனா மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஃபேமிலி மேனா வந்து ஆக்கிடுவா. அவன் வாழ்க்கை ரொம்பவே வந்து சூப்பரா வந்து ஆயிடும், பயங்கர சூப்பரா வந்து மாறிடுவான் அவன். ஆனா இந்த சைடு கங்கா, அவ வாழ்க்கை ஆல்ரெடி நாசமானா போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அது ரொம்பவே படும் நாசமா வந்து போயிட்டோம். அப்படி ஒரு நிலைமை கங்காவுக்கு வந்து ஏற்பட்டும் அவளா வந்து அதை வந்து உருவாக்கிக்கிடுவா. இதுக்கு பேசாம நீங்க கங்காவை கொன்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஜெயங்கதன் என்ன சொன்னார் தெரியுமா, உங்க எல்லாருக்கும் இதை படிக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சா, அழுக வந்துச்சா, இதே மாதிரிதான் ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் வந்து இருக்கும். ஆனா என்ன பண்றது, என்னோட முடிவு வந்து இதுதான், இதை நான் மாத்திக்க போறது வந்து கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கதையை உங்களுக்கு எங்க நிறுத்த தோணுதோ அங்கேயே நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது கங்கா வந்து பிரபுவால தேடி கண்டுபிடிப்பாளா, அதோட நிறுத்தணுமா அதோட நிறுத்திக்கோங்க, உங்களுக்கு எங்க நிறுத்தணும்னு தோணுதோ அங்கேயே வந்து நீங்க வந்து நிறுத்திக்கோங்க, என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு. ஜெயகாந்தன் அவர்கள் வந்து நினைச்சிருப்பாரு, அப்படி கதைலாம் சொல்றீங்க இப்படி கதைலாம் சொல்றீங்க, இவர் எப்படிதான் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அக்னி பிரவேசம் எழுதும் போது நம்ம கலாச்சாரம் இது கிடையாது, பண்பாடு இது கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்பவே கடுமையா வந்து பேசினாங்க. அதனால சில மனிதர்களை வந்து இப்படி ஒரு எண்டிங்கை வந்து கொடுத்தாரு. என்ன கலாச்சாரம் என்ன பண்பாடு, கற்புங்கிறது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னா அவ வாழ்க்கை வந்து ரொம்ப நாசமா வந்து போயிடும், அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து வாழ்க்கையே வந்து கிடையாது, அவ வாழ்க்கை வந்து இப்படி இருக்கணும். ஆனா கெடுத்தவன் வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து இருப்பான், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா குடும்ப பிள்ளை குட்டி கூட சந்தோஷமா வந்து இருப்பான். இதால அவங்க பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுதுறதுதான் இந்த கதை. சில நேரங்களில் சில மனிதர்கள் 50 வருஷம் ஆச்சு அப்பவே வந்து இப்படி எழுதியிருக்காரு. இன்ன வரைக்கும்
எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சொசைட்டி வந்து அப்படியே தான் வந்து இருக்கு. கெடுத்தவன் ரொம்பவே சந்தோஷமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே மோசமா தான் வந்து இருக்கு. கண்டிப்பா இந்த புக் வந்து ஒரு பெஸ்ட்டுங்க. நீங்க வந்து லைஃப்ல வந்து நீங்க புக் வந்து நீங்க படிச்சே ஆகணும். அந்த மாதிரி புத்தகத்துல இந்த புத்தகம் வந்து ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு வீடு, ஒரு மனிதன், ஒரு உலகம், அந்த புக்கோட ரிவ்யூ நான் வந்து போட்டிருக்கேன். அதுவும் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச புக்ஸ்ல இந்த புக்கும் அந்த புக்கும் வந்து ஒண்ணு. அந்த புக்கோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ வந்து பார்த்துடுங்க. இதே மாதிரி சூப்பரான புக்கோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.